Hello learners, welcome to VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கிளாஸ் பார்ட் 2. இதுல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாட்டிக் கான்செப்ட் பார்க்க போறோம். இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன, ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்னா என்ன, ஸ்டாட்டிக் லைஃப் டைம் மெத்தட்ஸ், தென் ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் கோட் அண்ட் ரிசல்ட்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ல வந்து ரெண்டு இம்பார்ட்டன்டான டேர்ம் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் மெத்தட்ஸ். கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல வேரியபிள் டிக்ளேர் பண்றோம் இல்லைங்க, அதை தான் வந்து கிளாஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னுவாங்க. அதில் யூஸ் பண்ணக்கூடிய சப்ரோட்டீன்ஸ், அதாவது ஃபங்க்ஷன் ஆர் டாஸ்க்கை வந்து சப்ரோட்டீன் சொல்லுவாங்க. அதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தோம்னா கிளாஸ் மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல வந்து நம்ம ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருந்தோம்னா, அதாவது ப்ராப்பர்ட்டியில ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம்னா ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னுவாங்க. மெத்தட்ஸ்ல வந்து ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டினா என்ன, அதாவது நார்மல் ப்ராப்பர்ட்டிக்கும் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்க்கு நான் ஒரு மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஒரு இன்ஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி லொகேஷன் கிரியேட் ஆகும். கரெக்டுங்களா? ஒரு நியூன்ற ஒரு இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அது வந்து என்ன பண்ணும், மெமரி லொகேஷன் அலோகேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றேன்னா 10 மெமரி லொகேஷன் எனக்கு அலோகேட் ஆகும். அப்போ அதில் இருக்கக்கூடிய வேரியபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 மெமரி லொகேஷன்ல அலோகேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஆனா இதே ஸ்டாட்டிக்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க அதில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு மெமரி லொகேஷன் தான், அதாவது இன்ஸ்டன்ஸ் 10 டைம்ஸ் கிரியேட் ஆயிரும். ஆனா அந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெமரி லொகேஷன் தான் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா அது நமக்கு டீடைலா புரியும். இதுல இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொன்று வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்படின்ற ஒரு இன்பில்ட் மெத்தடை வந்து நான் ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். நியூ அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு. அது இல்லாம அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மெமரி அலோகேட் பண்ணிரும். நம்ம அந்த இன்பில்ட் மெத்தட் நம்ம ஓவர் ரைடும் பண்ணிக்கலாம். இதை பத்தி வந்து லாஸ்ட் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. ஸோ இதுல என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த ரெண்டு வேரியபிளையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த இன்க்ரிமெண்டோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்னா ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஒன், அதுதான் வந்து அதோட மீனிங்கு. ஸோ இப்போ எஸ் கவுண்ட் பிளஸ் பிளஸ் அப்படின்றது எப்படி இருக்கும், எஸ் கவுண்ட் ஈக்குவல் டு எஸ் கவுண்ட் பிளஸ் ஒன், அதுதான் அதோட மீனிங். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ இந்த கிளாஸை வந்து என்ன பண்றோம், மாடியூல்குள்ள வந்து ஹேண்டில் கிரியேட் பண்றேன். எத்தனை கிரியேட் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 7. இந்த மாதிரி அரே மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை நீங்க தனித்தனி S1, S2, S3 இந்த மாதிரி இண்டிவிஜுவலாகவும் கொடுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி அரே மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அரேவை வந்து ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு லூப் இருக்கு. ஒன்னு வந்து ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் இங்க ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? S1 அதுக்குள்ள போறோம். ஸோ இங்க என்ன வரும் நமக்கு, நியூன்றது என்னது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்களா? ஸோ நியூன்றது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி S1 ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு மெமரியை அலோகேட் பண்ணும். இதுதான் நம்ம ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒர்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன வரும், எஸ் கவுண்ட் பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஸோ அப்போ எஸ் கவுண்ட்னா இப்போ இனிஷியலா ஒரு வேல்யூ என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ 0 பிளஸ் 1 நமக்கு என்ன இருக்கும், 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா கவுண்ட் பிளஸ் பிளஸ், அதோட இனிஷியல் வேல்யூ என்னவா இருக்கும், 0. ஸோ 0 பிளஸ் 1 1. ஸோ இப்போ இங்கே டிஸ்பிளே போட்டிருக்கேன். ஸோ இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், இந்த S1ன்றது ஒரு ஆப்ஜெக்ட்டுங்களா, ஸோ ஆப்ஜெக்ட் டாட் எஸ் கவுண்ட் இந்த மாதிரி எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்றத நான் லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், பாருங்க. ஸோ S1 டாட், அதாவது S1 கரெக்ட்டுங்களா, ஃபர்ஸ்ட் சைக்கிள் இது 0, S1 டாட் எஸ் கவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது வேல்யூ பார்த்தோம்னா 1 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன வரும், S1 வரும். ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும், உள்ள போகும், இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்கும். இப்போ பாருங்க இது எஸ் கவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள் ஒரே ஒரு மெமரி லொகேஷன் தான் இருக்கும். ஸோ இப்போ இப்போ போன சைக்கிள் ஒரு வேல்யூ என்ன வந்துச்சு, 1. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ வந்து என்ன இருக்கும், 1 + 1 நமக்கு என்னவா இருக்கும், 2. ஆனா கவுண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மெமரி லொகேஷன் இருக்கும். இப்போ இது வந்து ரெண்டாவது இன்ஸ்டன்ஸ். கரெக்ட்டுங்களா? அதாவது இந்த டயக்ராம் வச்சு பாருங்க. S1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைக்கிள் முடிச்சிட்டேன். செகண்ட் சைக்கிள் S1 வரேன். அப்ப இங்க இதோட டிஃபால்ட் வேல்யூ என்னவா இருக்கும், 0 இருக்கும். அப்ப 0 + 1 நமக்கு என்னவா இருக்கும், 1 வரும். ஓகேங்களா? ஆனா வந்து இங்க எஸ் கவுண்ட் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெமரி லொகேஷன் தான். ஸோ போன சைக்கிள் ஒரு வேல்யூ என்னவா இருக்கும், 1. ஸோ இதுல S1 நமக்கு என்ன வரும், 1 + 1 2ன்னு வரும். ஓகேங்களா? இதே வந்து S1 வரப்போ நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்க என்ன இனிஷியல் வேல்யூ என்ன இருக்கும், 0. ஸோ 0 + 1 1ன்னு வரும். இங்க வரப்போ நமக்கு என்ன இருக்கும், ஆல்ரெடி ப்ரீவியஸ் வேல்யூ 2. ஸோ 2 + 1 நமக்கு என்னவா இருக்கும், 3 இருக்கும். ஸோ இதுதான் இதுக்குள்ள டிஃபரன்ஸும். ஸோ ரிசல்ட் பாருங்க. ஸோ டைனமிக், அதாவது இந்த ஆட்டோமேட்டிக் வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறோம், நீங்க நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி அதை யூஸ் பண்ணா நமக்கு வந்து ஒரு மெமரி லொகேஷன்லயும் டிஃபால்ட் வேல்யூ 0 இருக்கும். ஸோ 0 + 1 1ன்னே வந்துகிட்டே இருக்கும்.
இதுக்கு வந்து நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள் யூஸ் பண்றதுனால, ஸோ ஃபர்ஸ்ட்டு அதோட வேல்யூ வந்து 0 இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம இன்கிரிமெண்ட் பண்ண அதோட வேல்யூ என்ன ஆயிட்டே இருக்கும்? சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்ப எஸ் கவுண்ட் ஆஃப் 6 அதோட வேல்யூ என்ன வந்துருச்சு நமக்கு? 7 வந்துருச்சு. ஓகேங்களா? இது முடிஞ்சுச்சு. அடுத்த ஃபார் ஈச் லூப்ல ஜஸ்ட் அந்த வேல்யூ நான் ரீட் பண்ணி பார்க்குறேன். ஃபைனலா இதோட வேல்யூ என்னவா இருக்கு? நமக்கு 7. ஸோ இப்ப S1 ஆஃப் 0 வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணாலும் இதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 7 தான் இருக்கும். S1 ஆஃப் 1 வச்சு ஆக்சஸ் பண்ணாலும் இதோட வேல்யூ 7 தான் இருக்கும். ஸோ அத தான் இங்க காட்டியிருக்கேன். ஸோ இந்த 7 இண்டெக்ஸ் வச்சு நான் ஆக்சஸ் பண்ணி காட்டியிருக்கேன். S1 ஆஃப் 0 வேல்யூ 7 தான். 1 வச்சு ஆக்சஸ் பண்ணாலும். ஸோ இத என்ன மீன் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரே ஒரு சிங்கிள் மெமரி லொகேஷன் தான் இருக்கும் அந்த வேரியபிளுக்கு. ஸோ நம்ம எவ்வளவு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாலும், ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு ஒரே ஒரு மெமரி லொகேஷன் தான் இருக்கும் அப்படின்றத அந்த எக்ஸாம்பிள்ல நான் காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஸ்டாட்டிக் கிளாஸ் ப்ராப்பர்ட்டீஸ வந்து நம்ம வந்து கிளாஸ் நேம் வச்சு நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்க பாருங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப ஒரு ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி பாருங்க. skCount = 2ன்னு சொல்லி குடுத்துருக்கேன். இப்ப இந்த கிளாஸ் நேம், S1 சொல்லி ஹேண்டில் கிரியேட் பண்ணிட்டு, இப்ப இந்த இடத்துல கிளாஸ் நேம் வச்சு இந்த இடத்துல ரிசொல்யூஷன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி இந்த வேரியபிள நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். போன வீடியோல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா S1 = நியூ, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட வச்சு அந்த வேரியபிள நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இதே வந்து இந்த மாதிரி கிளாஸ் நேம் வச்சு நம்மளால வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸ்டாட்டிக் வேரியபிள் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இத பத்தி நான் அப்கமிங் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கோப் ரிசொல்யூஷன் ஆப்பரேட்டர்னா என்ன அப்படின்றத இப்ப ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது கிளாஸ் ஹேண்டில் வச்சு நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இந்த S1 இதுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணல. ஜஸ்ட் கிளாஸ் ஹேண்டில் வச்சு நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசல்ட் பாருங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா 2ன்ற வேல்யூ வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கிளாஸ் மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ கிளாஸ் மெத்தட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்ரோட்டீன்ஸ், அதாவது டாஸ்க் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சப்ரோட்டீன் சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்ரோட்டீன்ஸ்ல வந்து ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டாட்டிக் மெத்தடால பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கம்பைலேஷன் எரர் கிடைக்கும். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வந்து விர்ச்சுவல் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. விர்ச்சுவல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் ஓவர்வியூ குடுக்குறேன். அப்கமிங் வீடியோல அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ விர்ச்சுவல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ்ல வந்து பேரண்ட் கிளாஸ், டெரைவ்ட் கிளாஸ்ன்னு 2 கிளாஸ் இருக்கு. ஸோ பேரண்ட் கிளாஸ்ல நீங்க ஒரு ஃபங்ஷன் எழுதுறீங்கன்னா, அத டெரைவ்ட் கிளாஸ்ல வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்கன்னா, அது வந்து விர்ச்சுவல் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ வந்து நம்மளால வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுத முடியாது. ஓகேங்களா? அதுதான் வந்து இங்க விர்ச்சுவல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்ஷன். இப்போ ஸ்டாட்டிக் ஃபங்ஷனால ஸ்டாட்டிக் வேரியபிள் மட்டும் தான் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளால இந்த skCount நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே இங்க இருந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளாஸ்ல வந்து நான் ஹேண்டில் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இப்போ இந்த ஃபங்ஷனை நான் கால் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்ஷனுக்குள்ள போறீங்க. skCount ++ அதாவது ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு ஒரே ஒரு மெமரி லொகேஷன் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்? 0 இருக்கும். டிஃபால்ட் வேல்யூ. ஸோ 0 + 1 நமக்கு என்ன இருக்கும்? 1. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளேல பார்த்தீங்கன்னா 1 கரெக்ட்டா போயிடுச்சுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த டைம் கால் பண்றீங்க. அடுத்த டைம் ஃபார் ஈச் லூப் போடுறீங்க, கால் பண்றீங்க. அப்ப நம்மளுக்கு என்ன வரும்? ஆல்ரெடி நமக்கு என்ன வேல்யூ இருக்கும்? டிஃபால்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 1 இருக்கும். ஸோ 1 + 1 2 இருக்கும். ஸோ 2. நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, இந்த மாரி அப் டூ 7 வரைக்கும் போயிட்டே இருக்கிறீங்க. அப்ப நமக்கு 0, 1 அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் நமக்கு இந்த மாரி வேல்யூ வந்து கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இதே வந்து இந்த இடத்துல இந்த 2 கோடுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க நான் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். இங்க ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இதுதான் 2 கோடுக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இப்ப இந்த ஸ்டாட்டிக் ஃபங்ஷன் வந்து நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிய ஆக்சஸ் பண்ணுச்சு நமக்கு என்ன வரும்னு சொன்னேன்? கம்பைலேஷன் எரர் வரும்னு சொன்னீங்கன்னா, ஸோ இங்க பாருங்க. இப்ப வந்து அந்த ஃபங்ஷனுக்குள்ள skCount++ அப்படின்ற ஒரு வேரியபிள யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு பாருங்க நமக்கு எரர் வந்திருக்கு பாருங்க. எ ஸ்டாட்டிக் கிளாஸ் மெத்தட் கேன் நாட் ஆக்சஸ் நான் ஸ்டாட்டிக் கிளாஸ் மெம்பர்ஸ். இந்த மாரி நமக்கு ஒரு எரர் கிடைக்கும். ஸோ இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது? ஸ்டாட்டிக் மெத்தடால ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டீஸ மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டீஸ நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜென்ரலான ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். லோக்கல் வேரியபிள்னா என்ன? குளோபல் வேரியபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபங்ஷன் ஆர் டாஸ்க்குக்குள்ள கிரியேட் பண்ற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்ஷனுக்கு வெளிய, அதாவது அந்த கிளாஸுக்குள்ள கிரியேட் பண்றோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கிளாஸ் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா கிளாஸ் வேரியபிள் அப்படின்றது எத மீன் பண்ணுதுன்னா, அந்த கிளாஸுக்குள்ள நம்ம கிரியேட் பண்றோம் இல்லைங்க, அதாவது குளோபல் வேரியபிள் அத தான் வந்து கிளாஸ் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா கிளாஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஃபங்ஷனுக்குள்ள கிரியேட் பண்றத வந்து லோக்கல் வேரியபிள் மட்டும் தான் சொல்லுவாங்க.
ஸோ இப்ப பாருங்களேன், இப்ப ஒரு ஃபங்ஷன் இது ஸ்டாட்டிக் ஃபங்ஷன் ஒரு ஃபங்ஷன எழுதிட்டு, அதுக்குள்ள ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் கிடையாது. இந்த லோக்கல் வேரியபிள் வந்து ஆட்டோமேட்டிக் வேரியபிள் ஓகேங்களா? நீங்க நெனைப்பீங்க ஸ்டாட்டிக் ஃபங்ஷனால ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிய மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டிய ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது வந்து ப்ராப்பர்ட்டியே கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஜஸ்ட் ஒரு லோக்கல் வேரியபிள். ஸோ இது நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இத வந்து இன்கிரிமெண்ட் பண்ணி ஒரு டிஸ்ப்ளே போட்டுருக்கேன். இப்ப இந்த கிளாஸ்க்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இப்ப இந்த ஃபங்ஷனா நான் கால் பண்ணியிருக்கேன். உள்ள போகுது. ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருச்சு. இத இன்கிரிமெண்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் இது இது பார்த்தீங்கன்னா, நார்மல் வேரியபிள். ஸோ நமக்கு எத்தன இன்ஸ்டன்ஸ் எடுக்கிறோமோ, அத்தன தடவ இந்த வேரியபிளும் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? 7 இன்ஸ்டன்ஸ்னா 7 தடவையும் கிரியேட் ஆகும். ஸோ இனிஷியலா ஒரு வேல்யூ என்னவா இருக்கும்? 0. 0 + 1 நமக்கு என்ன வரும்? 1 வருமா? ஸோ ரிசல்ட் பாருங்க 1. நெக்ஸ்ட் சைக்கிள் S1 ஆஃப் 1 போறோம். உள்ள போறீங்க. இப்ப இதோட டிஃபால்ட் வேல்யூ என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஸ்டாட்டிக் கிடையாது. உள்ள இருக்கிற வேரியபிள் நான் ஸ்டாட்டிக் தானே. ஸோ ஒவ்வொன்னுக்கும் ஒரு மெமரி லொகேஷன் இருக்கும். ஸோ செகண்ட் சைக்கிள் டிஃபால்ட் வேல்யூ என்னவா இருக்கும்? 0. ஸோ 0 + 1 1. இந்த மாரி 0லேருந்து அப் டு 6 வரையும் மொத்தம் 7 சைக்கிள் ஓகேங்களா? 7 ஐட்ரேஷன்லயும் ஒரு வேல்யூ என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் பாருங்க 1 7 ஐட்ரேஷன்லயும் 1 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வேரியபிள நான் வெளிய ஆக்சஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். லோக்கல் வேரியபிள அந்த ஃபங்ஷனுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வெளிய யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து எரர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல பாருங்க. இது சேம் 2மே ஒரே கோடு தான். இந்த இடத்துல வந்து நான் அந்த வேரியபிள வந்து வெளிய ஆக்சஸ் பண்றேன். ஸோ S1 ஆஃப் I போட்டு இந்த மாரி வெளிய ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். அப்படி ஆக்சஸ் பண்ணா எனக்கு பாருங்க ஸ்கவுண்ட் இஸ் நாட் எ கிளாஸ் ஐட்டம். இது வந்து ஒரு கிளாஸ் ஐட்டம் கிடையாது. ஐட்டம்னா கிளாஸ் ஐட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் மெம்பர் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுது. கிளாஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி மீன் பண்றாங்க. அதாவது ஸ்கவுண்ட்ன்றது ஒரு கிளாஸ் ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி இங்க மீன் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? ஏன்னா அது ஒரு லோக்கல் வேரியபிள். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன். ஆ ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ வந்து நம்மளால விர்ச்சுவல் சொல்லி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வந்து விர்ச்சுவல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுத முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அத தான் இங்க காட்டியிருக்கேன். இப்போ ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன். இந்த வந்து ஸ்டாட்டிக் ஃபங்ஷன்ல விர்ச்சுவல்னு சொல்லி இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்ஷன் எழுதிட்டு, இப்போ வந்து அந்த கிளாஸ வந்து ஹேண்டில் கிரியேட் பண்ணி, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அந்த ஃபங்ஷன நான் கால் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணா நமக்கு என்ன வரும்? கண்டிப்பா எரர் கிடைக்கும். ஏன்னா ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வந்து விர்ச்சுவல் கிடையாது. ஸோ இந்த எரர் பாருங்க. விர்ச்சுவல் அண்ட் ஸ்டாட்டிக் குவாலிஃபயர்ஸ் கேனாட் பி யூஸ்டு ஆன் த சேம் மெத்தட். ஓகேங்களா? ஸோ விர்ச்சுவல் வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்ல நம்மளால யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கிளாஸ் ப்ராப்பர்ட்டீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வச்சு கிளாஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணோம். அதே மாதிரி கிளாஸ் ஹேண்டில் வச்சு நம்ம கிளாஸ் ப்ராப்பர்ட்டீஸ ஆக்சஸ் பண்ணோம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் மெத்தட்ஸ வந்து நம்ம கிளாஸ் நேம் வச்சும் ஆக்சஸ் பண்ண முடியும். கிளாஸ் ஹேண்டில் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கிளாஸ்க்கு ஒரு வேரியபிள் 3ன்னு குடுத்துட்டு, ஒரு ஃபங்ஷன் எழுதியிருக்கேன். இப்ப இந்த கிளாஸ்க்கு வந்து S1 சொல்லி இங்க ஹேண்டில் கிரியேட் பண்ணிட்டு, இங்கேயும் அதேதான். கிளாஸ் நேம் இந்த ரெசொல்யூஷன் ஆப்பரேட்டர் போட்டு, ஆ ஸ்கோப் ரெசொல்யூஷன் ஆப்பரேட்டர் போட்டு, இந்த இடத்துல வந்து அந்த ஃபங்ஷன் நேம நான் கால் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அத டிஸ்ப்ளே பண்றதுக்கும் இந்த மாரி கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நான் குடுத்துருக்கேன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ப்ராப்பர்ட்டிய வந்து நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு, இந்த மாரி வந்து நம்ம வந்து கிளாஸ் நேம் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கிளாஸோடைய ஹேண்டில் வந்து S1. ஸோ S1 டாட் ஃபங்ஷன ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். அதே மாரி ஒரு வேரியபிளையும் நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாரி கிளாஸ் நேம வச்சும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். கிளாஸ் ஹேண்டில் வச்சும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதோட ரிசல்ட் பாருங்க 4. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்டர் ஃபங்ஷன் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஸ்கவுண்ட் ஸ்கவுண்டோட வேல்யூ என்ன? 3. ஸோ 3 + 1 என்ன நமக்கு வரும்? 4. அதே மாரி தான் இங்கேயும் வரும். ஸோ 4. கரெக்ட்டுங்களா? ஸோ நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டியும் சரி, ஸ்டாட்டிக் மெத்தடையும் சரி, நம்ம வந்து கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். கிளாஸ் ஆப்ஜெக்ட்ட வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். கிளாஸ் ஹேண்டில வச்சு நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் லைஃப் டைம் மெத்தட். இது எதுக்கு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் மெத்தடால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டீஸ மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டீஸ நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நமக்கு வந்து நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டீஸ நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஸ்டாட்டிக் லைஃப் டைம் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா, இதுல என்ன ஒரு இதுன்னா, நீங்க லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்றோம்ல, அதோடைய ஃபங்ஷனாலிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஓகேங்களா? இப்ப ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்களேன். இங்க ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணோம். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஆனா இந்த மெத்தட் ஸ்டாட்டிக் லைஃப் டைம் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம்னா, உள்ள கிரியேட் பண்ற லோக்கல் வேரியபிளோட ஃபங்ஷனல் எப்படி இருக்கும்னா, ஸ்டாட்டிக்கா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 வேரியபிள் குடுத்துருக்கேன். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி.
அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்க வந்து ஃபங்ஷன் ஸ்டாட்டிக்ன்னு குடுத்துருக்கேன். ஏன்னா வந்து இது ஸ்டாட்டிக் லைஃப் டைம் மெத்தடுக்கு இந்த மாரி தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டாட்டிக் மெத்தடுக்கும் இதுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லைங்க. ஸ்டாட்டிக் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக்ன்னு குடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபங்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஸ்டாட்டிக் லைஃப் டைம் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் குடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் குடுப்போம். ஸோ இத வச்சு நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாட்டிக் லைஃப் டைம்ல பார்த்தீங்கன்னா, லோக்கல் வேரியபிளோடைய ஃபங்ஷனாலிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்கா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கவுண்ட் பிளஸ் பிளஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ நான் அசைன் பண்றேன். சோ இங்க வந்து நம்ம ஒரு இது கன்சிடர் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க 2 அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் இருக்கு. எப்படின்னா, ஸ்கவுண்ட் பிளஸ் பிளஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கவுண்ட் ஈக்குவல் டு ஸ்கவுண்ட் பிளஸ் 1 அங்க ஒரு அசைன்மென்ட் வருதுங்களா? இப்ப அந்த வேல்யூவ எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்றோம்? ஸ்டேட்டஸ்க்கு இங்க அசைன் பண்றோம். கரெக்ட்டுங்களா? சோ இங்க ஒரு அசைன்மென்ட் இருக்கு. மொத்தம் நமக்கு எத்தன அசைன்மென்ட் வருது? 2 அசைன்மென்ட் இருக்கு. சோ இதுல வந்து இந்த ஆர்டர் ஆஃப் அசைன்மென்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, நம்மளால சொல்ல முடியாது. எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்றது சொல்ல முடியாது. சோ அது வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஒரு வேளை வந்து ஃபர்ஸ்ட் இந்த கவுண்ட் வேல்யூ வந்து அசைன் ஆயிட்டு ஸ்டேட்டஸ்க்கு அதுக்கப்புறமேட்டு கவுண்ட் இன்கிரிமெண்ட் ஆகலாம். இல்லைன்னா கவுண்ட் வந்து இன்கிரிமெண்ட் ஆயிட்டு அந்த அப்டேட் ஆன வேல்யூ வந்து ஸ்டேட்டஸ்க்கு அசைன் ஆகலாம். சோ நம்மளால வந்து இந்த ஆர்டர் வந்து எது ஃபர்ஸ்ட் அசைன் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் பிளஸ் பிளஸ் இது வந்து என்ன பண்ணும் நமக்கு வேல்யூ இன்கிரிமெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா? டிஸ்ப்ளே போட்டிருக்கேன். இப்போ அந்த கிளாஸை வந்து S1 சொல்லி ஹேண்டில் கிரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ உள்ள வரீங்க ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு லோக்கல் வேரியபிள் கிரியேட் பண்றீங்க. இப்போ இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எது நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ரிசல்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறாங்க வேல்யூ ஆஃப் ஸ்டேட்டஸ் வந்து 0 அப்பனா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ வந்து அசைன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இது வந்து இன்கிரிமெண்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதோட இனிஷியல் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா கவுண்டோட இனிஷியல் வேல்யூ 0. ஸோ ஸ்டேட்டஸோட வேல்யூ என்னவா இருக்கும் 0. அதுக்கப்புறம் கவுண்ட் வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சு இது 1. கவுண்ட் பாத்தீங்கன்னா கவுண்ட்ன்றது பாத்தீங்கன்னா நான் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ வந்து இங்க 7 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்ப இதுக்கு வந்து 7 மெமரி லொகேஷன் கிரியேட் ஆயிருக்கும். அப்ப எல்லா லொகேஷன்லயுமே டிஃபால்ட் வேல்யூ என்னவா இருக்கும்னா 0 இருக்கும். ஸோ இவங்க வந்து இதோட டிஃபால்ட் வேல்யூ 0 0 பிளஸ் 1 1. ஸோ இப்போ ரிசல்ட் பாருங்க ஸ்டேட்டஸ் வந்து 0 கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வரீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க உள்ள வரீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசைன் ஆயிருமா இந்த இடத்துல ஸோ இங்க கவுண்டோட வேல்யூ என்ன நமக்கு 1. ஸோ அப்போ ஸ்டேட்டஸ்க்கு 1ன்னு சொல்லி அசைன் ஆயிரும். அதுக்கப்புறம் இது இன்கிரிமெண்ட் ஆகும். ஸோ கவுண்ட்ன்றது ஒரு ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி. அப்போ அது என்ன ஆகும் 1 + 1 2 அப்படின்னு சொல்லி இன்கிரிமெண்ட் தான் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட்டுக்கு டிஃபால்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அடுத்த மெமரி லொகேஷன்ல 0. ஸோ 0 + 1 1. ஸோ ஸ்டேட்டஸோட வேல்யூ 1 கவுண்டோட வேல்யூ 2 கவுண்டோட வேல்யூ 1. பாருங்க ஸ்டேட்டஸோட வேல்யூ 1 கவுண்டோட வேல்யூ 2 கவுண்டோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் சைக்கிள் அப்ப இங்க வரப்ப ஸ்டேட்டஸ்க்கு என்ன வரும் கவுண்டோட வேல்யூ இங்க என்ன இருந்துச்சு நமக்கு 2 இருக்குமா? ஸோ 2 அசைன் ஆயிரும். அதுக்கப்புறம் கவுண்ட் இன்கிரிமெண்ட் ஆகும். ஸோ 3 ஆகும். கவுண்டோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும் 1 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து இதுக்கு அசைன் ஆகும். இது இன்கிரிமெண்ட் ஆகும். இது வந்து இன்கிரிமெண்ட் இந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1 வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன காட்டியிருக்கேன்னா இந்த அதாவது ஸ்டாட்டிக் மெத்தடால நம்ம நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிக் அதாவது ஸ்டாட்டிக் லைஃப் டைம் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால நான் ஸ்டாட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் இந்த ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் பிளஸ்ன்றது பாத்தீங்கன்னா எதுக்கு இது நான் இங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன ட்ரிக். இதை பார்த்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது கவுண்ட் பிளஸ் பிளஸ்ன்றப்ப ஸோ இந்த வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆயிட்டு நமக்கு அசைன் ஆகும் நான் நினைச்சிட்டு இருப்போம். பட் ஆனா இங்க 2 அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்கு. ஸோ அதோட ப்ரியாரிட்டி எது வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த கோடை வந்து இப்படி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூல இந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் பிளஸ்னா எப்படி வேல்யூ அசைன் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இங்க 2 அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்கிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காது. நம்ம கொஞ்சம் இப்படி கோத்ரோ பண்ணா மட்டும் தான் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.